ஒவ்வொருவருக்குமே ஒரு இஷ்ட தெய்வம் அப்படிங்கிறது இருக்கும். ஆனால் ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு தெய்வத்தை வழிபடலாம் அப்படின்னா எந்தெந்த ராசிக்கு என்னென்ன மாதிரியான தெய்வங்களை வழிபடலாம், அது மட்டும் இல்லாமல் அவங்களோட படத்தை கூட வச்சுக்கிட்டே இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு மன நிம்மதி சந்தோஷம் கிடைக்கும் இல்லைங்களா? அதற்கான காரணத்தையும் என்னென்ன படத்தை என்னென்ன ராசிக்காரவங்க வைக்கலாம் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நாம் கண்டினியூவாக இப்போலாம் வீடியோவில் கொடுத்துட்டு தாங்க இருக்கோம். இப்போது ரூபாய் 199க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் நம்ம ஜாதகம் பார்த்து தரோங்க. அதுவும் இந்த ஒரு மாதம் மட்டுங்க. அது மட்டும் இல்லாமல் தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் எதுவும் பண்ண வேணாங்க. ஜஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து மெசேஜ் அனுப்புனாலே போதும். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் சொல்லிவிடுவேங்க. உங்களுக்கு வாய்ஸ் நோட் வேணும் அப்படின்னாலும் அதையும் நாங்கள் அனுப்பிச்சிடுவோம். ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க. உங்களுக்கு டீட்டெயில் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க. அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு. ஃபஸ்ட்டு நாம் ஜனன காலகட்டத்தை பார்த்து பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். இதை விட முக்கியமான விஷயம், இங்கே டைம் ஒரு விஷயமே இல்லைங்க. உங்களுடைய கேள்விகள் பதில்கள், உங்களுடைய கேள்விகளாக இருக்குங்கள்ல, சந்தேகங்கள் கேள்விகள், இது எல்லாத்தையும் சொல்கிறதுக்கே நம்ம நிறைய டைம் எடுத்துக்கும். 30 நிமிஷத்துக்கு மேலே கூட பரவாயில்ல, 1 ஹவர் ஆனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு தெளிவாக புரிகிற வரைக்கும் நாங்கள் ஜாதகத்தை கிளியராக சொல்லிவிடுவோங்க. இதை தாண்டி நம்ம எப்படி ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்னா, முதல்ல ஜனன காலகட்டத்தின் அடிப்படையில் பொதுவான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதற்கப்புறமா இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் இப்போதைக்கு உள்ள சூழ்நிலைகளும், தசாபுக்திகளின் அடிப்படையில் எதிர்காலத்தை வச்சு நம்ம கணித்து சொல்லிடலாங்க. இதை தாண்டி கடைசியாக உங்களுக்கு தெளிவான உங்களுக்கான பரிகாரம் அப்படிங்கிறதையும் சொல்லிடுவோம். இதில் இருந்தே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடச்சிரும். கடைசியில் ஜாதகம் இல்லைனாலும் ஜஸ்ட்டு பிறந்த தேதி, நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க. நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறது சொல்லிவிடுவோங்க. நீங்கள் ஜஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க. உங்களுக்கான எல்லா டீட்டெயிலும் சொல்லிவிடுவாங்க. சரி, ஓகே, வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே நாம் போகலாம். அதாவது எத்தனையோ பேர் இருந்தாலும் கூட சில பேரோட நம்ம இருக்கக்கூடிய ஒரு படத்தை பார்க்கும்போது ஒரு இனம் புரியாத ஒரு மன சந்தோஷம் வருவதற்கு காரணம், நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்களா இருப்பாங்க. அந்த ஒருத்தர் நம்ம வளரணும், நம்ம வாழ்க்கையில் மென்மேலும் அடுத்த படிக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்கள பார்த்தாலே நமக்கு ஒரு சந்தோஷம் அப்படிங்கிறது இருக்கும் இல்லைங்களா? அந்த ஒரு அடிப்படையில் 12 ராசிக்காரர்களுக்குமே குலதெய்வம் அப்படிங்கிறது இருக்குது. அதுக்கப்புறமா அவர்களுடைய இஷ்ட தெய்வம் அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இஷ்ட தெய்வம் அப்படிங்கிறது நம்ம விரும்பி போகிறது, அந்த தெய்வம் எனக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறது. குலதெய்வம் அப்படிங்கிறது விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நம்ம கூடவே இருந்து நம்மளை வழிநடத்தி கொண்டு போகக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்போது நம்ம விரும்புகிறது, நம்மளை வழிநடத்துறதை தாண்டி நமக்கு அனுகூலம் பண்ணக்கூடியவங்கன்னு ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல, நமக்கு அனுகூல தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் இல்லைங்களா? அந்த ஒரு அடிப்படையில் மேசம் ராசியில் இருந்து மீனம் ராசி வரைக்கும் 12 ராசிகளுக்குமே உங்கள் வாழ்க்கையில் செல்வம், புகழ், கீர்த்தி இருக்கிற நிலையில் இருந்து அப்படியே உயர்வு பெறுவது. நீங்கள் எந்த ஊருக்கு போனாலும், எந்த ஒரு நாட்டுக்கு போனாலும், எப்பேற்பட்ட ஒரு பிரச்சனையில் சிக்கியிருந்தாலும் அதை பார்த்த உடனேயே உங்கள் மனசில் ஒரு சந்தோஷம், உங்களுக்கு ஒருத்தர் இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையும் கொடுக்கக்கூடிய அனுகூல தெய்வங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதில் சித்தர்கள் தான் நிறைய மூல நூல்களில் அந்த 5ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்தானம், ஜோதிட பாவகத்தில் 12 பாவகத்திலே 5ஆம் இடத்து காரக கிரகம் எதுவோ, அந்த 5ஆம் இடத்து காரக கிரகத்தினுடைய ஆதிக்க தெய்வம் எதுவோ அதை பிடித்து அந்ததொரு தேவதை உங்களை பிடித்து வழிபாடு செய்ய வாழ்க்கையில் அனைத்து 16 வகையான செல்வங்களும் கிடைக்கும்னு முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இப்போது இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு, அதாவது கை கெட்டினது வாய் கெட்டாமல் போகும் அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அப்படி கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்கள் எந்த தெய்வத்தை வீட்டில் வச்சு வழிபட்டால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். நிஜமாகவே இவங்களுக்கு கைக்கு கிடைச்சது வாய்க்கு கிடைக்கல. அதாவது 12 வருட காலமாக விருச்சிகம் ராசி அப்படின்னா நல்லா வந்துடும், சனி பயிற்சிக்கு பிறகு நல்லா வந்துடும், அர்த்தாஷ்டம சனிக்கு அப்புறம் நல்லா வந்துடும், தசாபுக்தி மாறினா நல்லா வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆறுதல் சொல்லி இது பண்ணாலும் எதிர்மறையான விஷயங்களை கூட ரொம்ப நேர்மறையாக சொல்லி தான் அனுகிரகம் அப்படிங்கிறது கொடுத்துக்கிட்டு இருந்தாலும் ஒரு விடிவு காலம் அப்படிங்கிறது இன்னும் வரல. என்ன காரணம் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா, காலபுருஷ தத்துவத்தினுடைய 8ஆம் இடம் மிதுன ராசி. தன்னுக்கிட்ட ஒருத்தர் ரொம்ப அன்பாக தன்னுடைய ரகசியங்களே ஒருத்தர் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னால், தன்னுடைய உயிரே போனாலும் அந்த ஒரு ரகசியத்தை வெளியில் சொல்லாத ஒரு கெட்டிக்காரர்கள். மறைப்பு சக்தி ரொம்ப ரொம்ப அதிகம். கோபம் இருக்கும், ஆனாலும் காட்டி கொடுக்க மாட்டாங்க, விட்டு கொடுக்க மாட்டாங்க. நம்பி சொல்லலாம் இவர்களிடத்தில் ஒரு விஷயத்தை, உங்கள் மனசு, ஏன்னா ஒரு எல்லாருமே எல்லா விஷயத்தையும்
ஒரு ரகசியம் காக்க மாட்டாங்க. யார்கிட்டயாவது சொன்னால் தான் மனசு ஒரு இலகுவாக இருக்கும். ஸோ விருச்சிக ராசி யாராவது இருக்காங்க அப்படின்னா தேடி பிடிக்கலாம். ஏன்னா அவர்களிடத்தில் ஒரு ரகசியத்தை சொன்னோம், ஒரு பாதிப்பை சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், அதை விட்டு கொடுக்க மாட்டாங்க, காட்டி கொடுக்க மாட்டாங்க, ஏளனப்படுத்தவும் மாட்டாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அவங்களுக்கும் எல்லாருக்கும் கஷ்டம் இருக்க சகஜம்தான். அப்படி இவர்களுக்கு ஒரு தெய்வத்தினுடைய ஒரு படம், அந்த தெய்வத்தை தினசரி பார்த்தாங்க. அந்த தெய்வத்தினுடைய படம் இவர்களது பூஜை அறையில் இருந்தாலே மாபெரும் வெற்றி, நலம், செல்வம், கீர்த்தி 16 பெற்று பெருவாழ்வு வாழ்வாங்க. அப்படிப்பட்ட ஒரு சுவாமி இருக்கிறாங்க. அது என்ன சாமின்னு பார்த்தோம் அப்படின்னா, விருச்சிகம் ராசி அதிபதி செவ்வாய் பகவான் முருகன் இவர்களிடத்திலே மிகவும் ஈடுபாடோடு இருக்கக்கூடிய ஒரு தெய்வம். சரி, ஓகே. அந்த ராசிக்கு 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் வந்துட்டு மீனமாக இருக்குது. அந்த மீனத்திற்கு ஆதிக்க கிரகம் ஒரு விஷயம். அந்த மீனம் என்பது கடல் ராசி, நீர் ராசின்னு சொல்கிறோம். எப்பேற்பட்ட ஒரு போராட்டங்களையும் வெற்றி பெறுவதற்கு விருச்சிக ராசிக்காரர்கள் திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய படத்தை வீட்டினுடைய பூஜை அறையில் வைக்கணும், பார்த்துக்கிட்டே இருக்கணும். அவர் உங்களையும் பார்த்துக்கிட்டே இருப்பார். பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. ஒரு நாள் இரவாவது திருச்செந்தூர் மண்ணிலே சென்று கடற்கரையிலே தங்கி வாருங்கள். விருச்சிகம் ராசிக்காரர்கள் முருகப்பெருமானுடைய கந்தசஷ்டி கந்தர் அனுபூதி கவசத்தை வீட்டை சொல்லிக்கிட்டே வாங்க. செம்பருத்தி பூவை வைத்து முருகப்பெருமானை வீட்டில் வழிபாடு பண்ணுங்க. உங்கள் வீட்டு பூஜை அறையில் விருச்சிக ராசிக்காரர்கள் தவிர்க்காமல் திருச்செந்தூர் முருகப்பெருமானை வைக்க 64 அழகும் கலையும் பொருந்திய அந்த முருகப்பெருமான் குமரக்கடவுள் வீட்டிலே குடியிருப்பார். மிகச்சிறந்த நன்மையை கொடுக்கும். நன்றி, வணக்கம்.